வந்து திருவாவடுதுறை கோயில்ல தங்கியிருக்காரு. அவர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அங்கே தங்கி அங்கே பதிகெல்லாம் பாடிட்டு எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகள் எல்லாம் அங்கே செஞ்சுட்டு அப்புறம் தான் அங்கேருந்து போவார். அப்படி திருவாவடுதுறையில் தங்கியிருக்கும் பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஆளை விட்டு அனுப்புகிறார் சீர்காழியிலேருந்து. இந்த மாதிரி வந்து சீர்காழியில் திருவிழா வருது, அங்கே வந்து யாகம் வளர்த்தணும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும், ஏதாவது பொருள் இருந்தால் வாங்கிட்டு வாங்க எங்கள் பையன்கிட்ட சொல்லி ஆளை விட்டு அனுப்புகிறாரு. இவங்க திருவாவடுதுறையில் தங்கியிருக்காங்க. அங்கே வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இறைவன் கிட்ட போகிறாரு. போயிட்டு, பகவானே நான் உன்னையே பாடின்னு உன்னையே சுத்திங்கிறேன், நீ பார்த்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணாராம். பண்ண உடனே இப்போ நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி ஒரு பீடம் இருப்பாருங்க, அதே மாதிரி ஒரு பீடம் உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நந்தி இருக்கும், உள்ள ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்தின் மேலே ஒரு தேவபூதம் வந்துதான் 1000 பொற்காசுகளை எத்தாந்து ஒரு மூட்டை வச்சுட்டு போச்சான். பொற்காசுகள்லாம் எப்படின்னு சொன்னமாக சொக்க தங்கம், அது 24 கேரட் தங்கம், 1000 பொற்காசுகள். ஒரு காசுன்றது 8 கிராம் ஒரு சவரை. அப்போ 1000 பொற்காசுகள் எத்தனை கிராம் ஆச்சு? 1000 சவரை. 1000 சவரை 1000 சவரத்தை எடுத்தாந்து அப்படி பீடத்தின் மேலே வச்சாராம். இந்த பதிகத்தில் அவர் எங்கேயுமே பொருள் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்பா எங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்துட்டு எங்களுக்கு முட்டிய கொடுன்னு கேட்கிறாரு. இதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பெரிய புராணத்துல. இந்த பதிகத்தினுடைய வரலாறு சொல்லி இதுக்கு பேரு தனம் தரும் பதிகம்னு ஒரு டைட்டில் கொடுத்து அப்ப சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் சொல்ற வாக்கு இது. நச்சு தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் அவர் அற்புதமா பாடுறாராம். இச்சையே புரிந்து அருளிய இறைவனின் அருளால், அவருடைய பாட்டை கேட்டு அப்படியே இறைவன் மெய் மறந்து அருள் கொடுக்கிறாரா. என்ன கொடுக்கிறாரா? அச்சிறப்பருள் பூதம் முன்விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் 1000 கிழி ஒன்று, பசும் பொன் 1000 கிழி ஒன்று. பசும் பொன்னா சொக்க தங்கம்னு பேரு. அதுல வந்து கலப்படம் இல்லாத தங்கத்துக்கு பேர் தான் பசும் பொண்ணு பேரு. அப்போ தூய தங்கம் 24 கேரட் தங்கத்தை 1000 சவரம் தங்கத்தை எத்தாந்து பீடத்தின் மேல வச்சுதான் பசும் பொண்ணு 1000 கிழி ஒன்று பீடத்துல வச்சுட்டு போச்சான் ஒரு தேவபூதம் வந்து. அது பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் இந்த பதிகத்தினுடைய பலன் அப்படின்ட்டு. இந்த பதிகத்தை தினம் ஒரு முறை பாராயணம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற வினைகள் எல்லாம் நீங்கிடும். வினைகள் நீங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தினம் வாழறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாரு இறைவன், கட்டாயமா கிடைக்கும். அவர்கிட்ட உள்ள முருகி இந்த பதிகத்தை தினம் ஒரு முறை பாராயணம் பண்ணீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாரு. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புத திருப்பதிகம் இந்த பதிகம். திருச்சிற்றம்பலம்.